தமிழ்நாடு முழுவதும் இரண்டாவது நாளாக இன்றும் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் இடம்பெயர்ந்தவர்கள், கண்டறிய முடியாதவர்கள் என 66 லட்சம் பேர் உட்பட 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். தவறாக நீக்கப்பட்டிருந்தால் புதிதாக விண்ணப்பித்து வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ள தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. 14 லட்சம் பேர் நீக்கப்பட்ட சென்னையில் அதிகமானோர் விண்ணப்பித்திருந்தனர். அதேபோல நெல்லை, கோவை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் பிறப்புச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களுடன் ஏராளமானோர் படிவம் 6 வழங்கினர். என்னோட மனைவிக்காக ஓட் ஷிஃப்டிங்காக வந்திருக்கேன். இப்போ ஷிஃப்டிங் ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க, ஃபார்ம் 8 கொடுத்தாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டா ஈஸியாக நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்காங்க, ஃபில் பண்ணி கொடுத்தா சீக்கிரம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டு இருக்கு, அங்கே இருக்கு, காந்திபுரத்தில் இருக்கு. இங்கே மாத்துறதுக்கு இந்த ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்தாதான் சேஞ்ச் பண்ணுவாங்கிறாங்க. சொல்றதை பார்த்தா ஈஸியாக தான் இருக்குது. இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுங்கிறாங்க. முதல்ல இவங்களை பார்க்கலாம், பார்த்துட்டு இல்லைன்னு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலாம். மேலும் இணையதளம் வாயிலாகவும் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் மீண்டும் பெயர் சேர்க்க 13 ஆவணங்களில் ஒன்றை கட்டாயம் வாக்காளர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பின் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகள் கடந்த 19ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை தாக்கல் செய்யப்பட்டு அதே காலகட்டத்திற்குள் பரிசீலித்து முடிவு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வழிகாட்டுதல்களின்படி விவரங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய வாக்காளர்களுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் மூலம் அறிவிப்புகள் வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ள பிறப்புச் சான்று, கல்விச் சான்று உட்பட 13 ஆவணங்களில் தங்களுக்கு பொருந்தக்கூடிய ஆவணத்தை வாக்காளர்கள் விசாரணையின் போது சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ஆவணங்கள் முறையாக சரிபார்க்கப்பட்ட பின் தகுதியுள்ள வாக்காளர்களின் பெயர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதை சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலர்கள் முடிவு செய்வார்கள் என்றும் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து இறுதி வாக்காளர் பட்டியலானது பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1680 ரூபாய் உயர்ந்த நிலையில் வெள்ளி விலை கிராமுக்கு 31 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளியில் பிற நாடுகளும் முதலீட்டாளர்களும் அதிக அளவில் முதலீடு செய்வதால் அதன் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக உள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலை கிராமுக்கு 110 ரூபாய் அதிகரித்து 13,000 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் 880 ரூபாய் அதிகரித்து 1,04,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மாலையில் மீண்டும் கிராமுக்கு மேலும் 100 ரூபாய் உயர்ந்து 13,100க்கு விற்பனையாகிறது. இதனால் ஒரே நாளில் தங்கம் சவரனுக்கு 1,680 ரூபாய் விலை உயர்ந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்துடன் போட்டி போடும் வகையில் வெள்ளி விலையும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு காலையில் 20 ரூபாயும் மாலையில் 11 ரூபாயும் உயர்ந்து 285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது வெள்ளி விலை 1 கிலோ 31,000 ரூபாய் அதிகரித்து 2,85,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி வெள்ளி விலை கிராமுக்கு 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஓராண்டிற்குள் சுமார் 3 மடங்கு விலை அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நாளை மறுநாள் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 தேதி தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும் எனவும் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மண்டல பூஜை நிறைவு பெற்றதை தொடர்ந்து சபரிமலை கோயில் நடை அடைக்கப்பட்டது.
சபரிமலையில் நேற்று மண்டல பூஜை நடைபெற்ற நிலையில் தங்க அங்கி அணிந்து அருள் பாலித்த ஐயப்பனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். சபரிமலையில் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி மண்டல பூஜைகள் தொடங்கின. ஐயப்பனுக்கு மறைந்த திருவிதாங்கூர் மன்னர் காணிக்கையாக வழங்கிய தங்க அங்கி கடந்த 23ஆம் தேதி ஆரன்முராவில் இருந்து பவனியாக புறப்பட்டது. சிவன், பார்வதி உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் வேடமணிந்த பக்தர்கள் ஊர்வலத்தின் முன் வர புலிமேல் அமர்ந்துள்ள ஐயப்பனை வாகனமாக பக்தர்கள் சுமந்து வந்தனர். தங்க அங்கி சபரிமலை வந்தடைந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை ஐயப்பனுக்கு சாத்தப்பட்டது. கோயில் தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு தலைமையில் நேற்று ஐயப்பனுக்கு மண்டல பூஜை நடைபெற்றது. சரண கோஷத்துடன் குவிந்த பக்தர்களுக்கு ஐயப்பன் தங்க அங்கியில் அருள் பாலித்தார். இதையடுத்து இரவு 10 மணிக்கு அரிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை அடைக்கப்பட்டது. அத்துடன் 41 நாட்கள் நடைபெற்று வந்த மண்டல பூஜை நிறைவுக்கு வந்தது. சபரிமலையில் கடந்த 40 நாட்களில் 332 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. கார்த்திகை 1ஆம் தேதி முதல் 41 நாட்கள் நடைபெறும் மண்டல பூஜைகள் சபரிமலையில் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தன. மண்டல பூஜை காலத்தில் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு 2 லட்சம் பேர் குறைவாக 30 லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்ததாக தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல பூஜையொட்டி நேற்று மட்டும் ஆன்லைன் முன்பதிவு முறையில் 35,000 பேர், உடனடி முன்பதிவு முறையில் 2,000 பேர் என மொத்தம் 37,000 பேர் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். சபரிமலையில் கடந்த 40 நாட்களில் 332 கோடியே 77,05,132 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டு 41 நாட்களில் 297 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் தேவசம் போர்டு தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இதனிடையே மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மறுநாள் மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. மறுநாள் மகரவிளக்கு பூஜை வைபவம் தொடங்குகிறது. அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு தமிழக சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. கொண்டாட கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் இதமான சூழலில் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். இதனிடையே ஏராளமானோர் உதகை வந்ததால் இ-பாஸ் சோதனைக்கான நாடுகாணி சோதனை சாவடியில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. உதகை பைக்காரா நீர்வீழ்ச்சி பகுதியில் குடும்பத்துடன் சுற்றி பார்த்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருக்குது. டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 3 பிளேஸ் கவர் பண்ணணும்னு 3 பிளேஸ் இருக்குது. அதை பார்க்கணும்னு நினச்சோம்னா அதை பார்க்க முடியல. இதனிடையே நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சஃபாரி சென்ற சுற்றுலா பயணிகள் கூட்டமாக தண்ணீர் குடிக்க வந்த யானைகளை கண்டு ரசித்தனர். மட்டுமல்லாது கோயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலின் அழகை ரசிக்க ஏராளமானோர் குவிந்தனர். இதனால் கோயிலை சுற்றி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இப்போ கூட்டம் ஜாஸ்திங்க, எல்லாம் ஸ்கூல் லீவுங்க, எல்லாம் கூட்டம் ஜாஸ்திங்க. நல்ல ரஷ். ஜஸ்ட் வெளியில் மட்டும் சுற்றி பார்த்துட்டு இப்போ கிளம்புறோம் தான். எப்பவும் இல்லாத கூட்டம் இருக்குது. தொடர்ந்து விடுமுறையினால எல்லா கூட்டமும் அதிகமாக இருக்குது. காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவான் கோயிலிலும் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் 3 மணி நேரம் காத்திருந்து வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி முருகன் கோயிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இயந்திரம் மூலம் பக்தர்களுக்கு கைப்படாமல் பஞ்சாமிர்தம் வழங்கும் நவீன இயந்திரம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் ரீல்ஸ் எடுக்கச் சென்று பாறைகளின் இடுக்கில் சிக்கிக் கொண்ட மதுரையைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணியை தீயணைப்பு துறையினர் போராடி மீட்ட காட்சிதான் இது. பாண்டி மெரினா பகுதியில் பாறைகளுக்கு இடையே நின்று கொண்டு ரீல்ஸ் எடுத்தபோது பெண் சுற்றுலா பயணி ஒருவர் தவறி விழுந்தார். பெரிய பாறைகளின் இடுக்கில் அவர் சிக்கிக் கொண்டதால் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்தும் அவரை மீட்பது மிகவும் சிரமமாக இருந்தது. கிரேன் கொண்டு வந்து மிகவும் கெட்டியான அந்த பாறையை நீக்கினால் மட்டுமே பெண்ணை மீட்க முடியும் என தெரியவர உடனடியாக கிரேனை கொண்டு வர ஏற்பாடு செய்தனர். அதிக பாறைகளை தாண்டி கிரேன் செல்ல முடியாததால் உள்ளூர் இளைஞர்கள் சின்ன சின்ன பாறைகளை அகற்றி வழியை ஏற்படுத்தினர். தீயணைப்பு துறையினர் பெரிய பாறைக்கு பெல்ட்டை கட்டிவிட கிரேன் உதவியுடன் பாறை நகர்த்தப்பட்டது. உடனடியாக பெண்ணை மீட்ட காவலர்கள் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 1.5 மணி நேர போராட்டத்திற்கு பின் பெண் சுற்றுலா பயணி மீட்கப்பட்டார். விசாரணையில் அவர் மதுரையைச் சேர்ந்த ஐடி ஊழியர் என்பது தெரியவந்தது. சென்னை சென்ட்ரல் மற்றும் கும்மிடிப்பூண்டி இடையே சில மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீஞ்சூர் அத்திப்பட்டு இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சில மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்று காலை 9 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று மறுமார்க்கமான கும்மிடிப்பூண்டியில் இருந்து இன்று காலை 9:55 மணி மற்றும் 11:25 மணிக்கு சென்ட்ரல் புறப்படும் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து இன்று காலை 9:40 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டியில் இருந்து இன்று காலை 10:55 மணிக்கு சென்னை கடற்கரை வரும் மின்சார ரயில் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு ஏரியின் எழில் கொஞ்சும் காட்சிகளே இவை. பறவைகள் சரணாலயமாக உள்ள பழவேற்காடு ஏரியில் பிளமிங்கோ, கூடைக்கடா, பூனாரை உள்ளிட்ட வெளிநாட்டு பறவைகள் குவிந்துள்ளன. சிறகடித்து விளையாடும் வெளிநாட்டு பறவைகளை சுற்றுலா பயணிகள் ரசித்து மகிழ்ந்தனர். இதனிடையே சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கழிவுகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. ஏரியும் கடலும் இணையும் முகத்வார பகுதியில் தேங்கி கிடக்கும் குப்பைகள் கடலுக்குள்ளும் செல்வதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக சூழலியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். மேலும் சமீப நாட்களாக கரைக்கு முட்டையிட வரும் ஆலிவ் ரெட்லி ஆமைகளின் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதால் அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. விவசாயி வேடம் போட்டு சிலர் அரசியல் செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக சாடியுள்ளார். ஈரோடு மற்றும் சென்னையை தொடர்ந்து திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைக்க சென்ற முதலமைச்சர் திருக்கோவிலூர் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்தார். திருவண்ணாமலை மாநகராட்சி அலுவலகம் எதிரே வேளாண் கண்காட்சியை திறந்து வைத்த முதலமைச்சர் அரங்குகளை பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு மட்டும் 1,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெரிவித்தார். சிலர் பேரெல்லாம் இஷ்டத்துக்கு மாற்றுவாங்க. ஆனால் விவசாயிகளை தவிக்க விட்டு நடுத்தூரில் போராட்ட விட்டுருவாங்க. இன்னும் சிலர் விவசாயி வேடம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் விவசாயிகளை பாதிக்கிற சட்டங்களை ஆதரிப்பாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவாங்க. இந்த ஆண்டு மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓபன் சேலஞ்ச் விடுத்த நிலையில் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களில் 5% அதிமுக ஆட்சியில் நடந்ததா எனவும் அது குறித்து கூற முடியுமா எனவும் சவால் விடுத்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் முதலமைச்சர் மேடை ஏறி சவால் விடுத்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே தனது ஆட்சியில் உருவாக்கப்பட்டதுதான் எனவும் அதிமுக ஆட்சியின் சாதனை என்ன என்பதை கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி கூறும் எனவும் பதிவிட்டுள்ளார். அதிமுகவின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதையே 95% வேலையாக திமுக அரசு செய்து
செய்து கொண்டிருப்பதாகவும் எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளீர்கள் என கூற முடியுமா என்றும் வினவியுள்ளார். பல ஆண்டுகளாக தான் வைத்து வரும் ஓபன் சேலஞ்ச் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி மேடை ஏறி தன்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார். அதிமுக ஆட்சி பற்றி என்ன கேட்டாலும் பதில் கூற தயார் எனவும் திமுக ஆட்சி பற்றிய தனது கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓபன் சேலஞ்சில் நீட் ரத்து என்னாச்சு என்பதுதான் தனது முதல் கேள்வி எனவும் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் விவாதிக்க திமுக நிர்வாகிகள் தயாராக இருப்பதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். அவங்களோட விவாதிக்கட்டும். அதெல்லாம் தாண்டி சில கேள்விகள் இருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக பதில் அளிப்பார். இதனிடையே சட்டப்பேரவையில் நேருக்கு நேராக கேள்வி எழுப்பிய போது பதில் கூறாமல் வெளிநடப்பு செய்து புறமுதுகு காட்டிச் சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபன் சேலஞ்ச் தேவையா என அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கினால் மட்டும் போதுமா என வினவியுள்ள அவர் அங்கு ஆட்சியர் அலுவலகம் கட்டியது திமுக அரசு என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெயலலிதா கொண்டு வந்த லேப்டாப் திட்டத்தையே முடக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி மேடை ஏறி தன்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என சவால் விடுத்துள்ளார். சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்ததற்கு சீமான் பதிலளித்த நிலையில் தான் அப்படி கூறியதற்கான காரணத்தை திருமாவளவன் தெளிவுபடுத்தியுள்ளார். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜயும் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான். நான் யாருன்னு நீங்க என்கிட்ட தான் கேட்கணும். பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை. அதனால்தான் அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய செயல் திட்டம், அவருடைய அரசியல், அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி RSSக்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி பற்றியோ RSS பற்றியோ இதுபோன்ற சனாதன சக்திகளின் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா? ஏன் பேசவில்லை? கண்டிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம். ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. நான் இன்றைக்கு சொல்கிறேன், என் ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் முடியும். வழி தெரியாமல் நின்றபோது தனக்கு வழிகாட்டியவர் தாவேகா தலைவர் விஜய் என செங்கோட்டையன் கண்கலங்கி தழுதழுக்க பேசிய காட்சிகளே இவை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் தாவேகாவில் இணைந்தது குறித்து கண்கலங்கி பேசினார். வழி தெரியாமல் இருக்கிற போது அதற்கு வழிகாட்டினார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், என் ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் முடியும். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமையாக இல்லை என விமர்சித்தார். விஜயை முதலமைச்சராக ஏற்பவர்கள் தாவேகா கூட்டணிக்கு வரலாம் எனவும் அவரை கடந்து யாரும் முதலமைச்சர் கனவு காண முடியாது எனவும் கூறினார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல் 10 8ஆம் நாள் வைபோக காட்சிகளே இவை. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என்றும் பக்தர்களால் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வணங்கப்பட்டு வருகிறது. இங்கு ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. அதனையொட்டிய பகல் 10 8ஆம் நாள் காலை மூலஸ்தானத்தில் இருந்து உற்சவர் நம்பெருமாள் மாந்துளிர் வர்ணப்பட்டு அணிந்து எழுந்தருளினார். ரத்தின பாண்டியன் கொண்டை, சிறிய நெற்றி சுட்டி தொங்கல், 2 வட முத்துமாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்து தங்க பல்லக்கில் காட்சியளித்தார். அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளிய உற்சவர் நம்பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி முழக்கத்துடன் வணங்கினர்.
ராபத்து வைபவத்தின் முதல் நாளான வரும் 30ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு உச்ச நிகழ்வாக பரமபத வாசல் திறப்பு எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். சென்னையில் 2வது நாளாக போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு பிரச்சினை தீரும் வரையில் போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009 பணியில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் இடையே உள்ள ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை கல்வித்துறை அலுவலகங்கள் அமைந்துள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக 1560 பேர் மீது சென்னை நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். இதற்கு மேல எங்களுக்கு பொறுமை இல்லை. இனி தமிழகம் முழுவதும் எங்களுடைய போராட்ட களம் இன்னும் தீவிரமாகும். எங்களுடைய ஊதிய முரண்பாடு பிரச்சனை முடியும் வரை நாங்கள் கடுமையாக போராடுவோம். போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வை 42,000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அரசு கல்வியியல் கல்லூரிகள் ஆகியவற்றில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. 48 பாடங்களை சார்ந்த 2,708 காலி பணியிடங்களுக்கு 47,048 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதற்காக மாநிலம் முழுவதும் 196 மையங்களில் தேர்வு நடத்தப்பட்டது. காலை மாலை என 2 வேளைகளில் நடைபெற்ற தேர்வில் 42,064 பேர் எழுதினர். ஒட்டுமொத்தமாக விண்ணப்பித்தவர்களில் 89.4% பேர் தேர்வு எழுதியதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வீட்டின் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 சிறுமிகள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொங்கலாபுரத்தைச் சேர்ந்த ராஜாமணி ராஜேஸ்வரி தம்பதிக்கு 11 வயதில் கவின் என்ற மகனும் 9 வயதில் கமலிகா என்ற மகளும் இருந்தனர். ராஜேஸ்வரி சிவகாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். அரையாண்டு தேர்வு விடுமுறையை ஒட்டி ராஜேஸ்வரியின் சகோதரியான தனலட்சுமி தனது 6 வயது மகன் நிஷாந்த் மற்றும் 4 வயது மகள் ரிஷிகாவுடன் ராஜேஸ்வரியின் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் ராஜேஸ்வரியின் வீட்டின் முன்பாக உள்ள கேட்டில் கமலிகாவும் ரிஷிகாவும் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கேட்டுடன் சுவர் சரிந்து விழுந்ததில் சிறுமிகள் இருவரும் தலையில் பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தனர். உடனடியாக இருவரையும் மீட்ட உறவினர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் பரிசோதனையில் அவர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரியவந்தது. இதனால் சிறுமிகளின் பெற்றோர் கதறி அழுதது காண்போரை கலங்கச் செய்தது. இங்கிருந்த மலைகள் எங்கே என்று தேடும் அளவிற்கு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அடர்பனி மூட்டம் சூழ்ந்திருந்தது. அதேபோல உதகை தலைக்குந்தா பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் இருந்ததை விட உறைபனி சற்று குறைந்திருக்கிறது. எனினும் புல்வெளிகள், செடி கொடிகள், பூக்கள் மீது உறைபனி படிந்து ரம்மியமாக காட்சியளித்தது. கொடைக்கானலில் இதமான சூழலில் சூரியன் உதித்தபோது செங்கதிர் நிறைந்திருந்த வானத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். உறைபனி சற்று குறைந்த நிலையில் சூரிய ஒளி பட்டவுடன் ஏரியிலிருந்து பனி ஆவியாக சென்ற காட்சிகள் ரம்மியமாக இருந்தன. நொடிப்பொழுதில் மரணம் நிகழலாம் என்பதைப் போல சாலையில் நடந்து சென்றபோது கால் இடறி விழுந்த பெண் தண்ணீர் லாரியில் சிக்கி உயிரிழந்த பதற வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. மாதவரத்தைச் சேர்ந்த சரளா ரெட்கில்ஸ் ரோடு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது கால் இடறியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்து தன்னை அறியாமல் சாலை பகுதிக்கு உருண்டார். அப்போது பின்னால் வந்த தண்ணீர் லாரியின் சக்கரம் சரளாவின் மீது ஏறி இறங்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கோவையில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதியதில் கணவர் கண்முன்னே மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது.
மரக்கடையைச் சேர்ந்த முகமது ரஃபீக் தனது மனைவி ராபியத்துல் பஷீரியாவுடன் குனியமுத்தூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். சுண்ணாம்பு கால்வாய் வழியாக சென்றபோது அதே திசையில் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருவரும் கீழே விழுந்த நிலையில் ராபியத்துல் பஷீரியாவின் தலையில் பேருந்து சக்கரம் ஏறியது. இதில் சம்பவ இடத்திலேயே பஷீரியா உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பெற்றோரை இழந்து வாடிய குழந்தைகளுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக அரசு உதவி கிடைத்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக மன்னார்குடி அருகே பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளிடம் பேசி முதலமைச்சர் நம்பிக்கை அளித்த காட்சிகளை இவை. திருவாரூர் மாவட்டம் நன்னிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சுவாதி, ஸ்வேதா மற்றும் சுரேஷ்குமார் என 3 பிள்ளைகள் ஆதரவின்றி தவித்து வந்தனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு தாய் சுமதி உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் தையல் வேலை செய்து குழந்தைகளை கவனித்து வந்த தந்தை சிவகுமாரும் 4 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். பெற்றோர் இல்லாத நிலையில் உறவினர்களும் கைவிட்டதால் எந்த உதவியுமின்றி என்ன செய்வதென்று அறியாமல் விக்கித்து நின்றனர். இந்த குழந்தைகளின் நிலை குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. அதன் எதிரொலியாக அமைச்சர் TRB ராஜா, MLA பூண்டி கலைவாணன், திருவாரூர் ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஆகியோர் அவர்களின் வீட்டிற்கே நேரடியாக சென்று பார்த்தனர். அப்போது குழந்தைகளுடன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக உரையாடியதுடன் அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் TRB ராஜா வழங்கினார். கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் விருப்பத்தை திமுக MP கனிமொழி நிறைவேற்றியுள்ளார். தமிழர்களின் பெருமையை பறைசாற்றும் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட வேண்டும் என்பது தூத்துக்குடி அரசு மாதிரி பள்ளி மாணவர்களின் ஏக்கமாக இருந்தது. இதை அறிந்த தூத்துக்குடி MP கனிமொழி 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை தனது சொந்த செலவில் கீழடிக்கு அழைத்து வந்தார். பண்டைய கால தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்களின் பயன்பாடு குறித்து தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி MP மாணவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றியது மகிழ்ச்சி என கூறினார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்து வடிவம் இருந்திருக்கக்கூடிய ஒரு மொழி, ஒரு பாரம்பரியத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அருங்காட்சியகம் உருவாக்கி தந்திருக்கிறது. இதனிடையே கனிமொழி MP அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோருடன் பள்ளி மாணவர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சிவகங்கை காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ள ஐயப்பனுக்கு மண்டல பூஜை நடைபெற்றதால் செண்டை மேளம் முழங்க உற்சவர் திருவீதி உலா சென்ற காட்சிதான் இது. சிவகங்கை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள ஐயப்ப சுவாமிக்கு மண்டல பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிறைவு விழாவில் ஐயப்ப உற்சவர் தேரில் அலங்கரிக்கப்பட்டு தேரோடும் திருவீதியில் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதில் கேரள செண்டை மேளம் முழங்க பக்தர்கள் காடி தெய்வம் என வேடமிட்டு ஊர்வலம் வந்தனர். மயிலாட்டம், சிலம்பாட்டம், கதகடி ஆடினர். வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு வந்த ஐயப்ப உற்சவத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் கீழூர் அருகே கடற்கரையில் LED லைட் ஒளியுடன் ராக்கெட் வடிவ மர்ம பொருள் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதாபராமபுரம் கடற்கரையில் அதிகாலையில் ராக்கெட் வடிவ மர்ம பொருள் ஒன்று கரை ஒதுங்கி கிடந்ததை அப்பகுதி மக்கள் கண்டு அச்சமடைந்தனர். சுமார் 3.5 அடி நீளத்தில் 2 ஃபைபர் பைப்புகள் இணைக்கப்பட்ட அந்த மர்ம பொருளில் பெரிய பைப் சுமார் 20 சென்டிமீட்டர் சுற்றளவும், சிறிய பைப் சுமார் 15 சென்டிமீட்டர் சுற்றளவும் கொண்டதாக காணப்பட்டது. முனையில் சிறிய LED லைட் விட்டுவிட்டு எரிந்து கொண்டிருந்த நிலையில் அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த காவல்துறையினர் மர்ம பொருளை பாதுகாப்புடன் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது வெடிபொருளா, சந்தேகத்திற்குரிய சாதனமா என்பதை உறுதி செய்ய நாகப்பட்டினம் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு மற்றும் செயலிழப்பு பிரிவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மர்ம பொருளின் தன்மை குறித்த முழு விவரங்கள் விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. உள்ள போங்க
சென்னையில் தூய்மை பணியை தனியார்மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6ஆம் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 13 நாட்களுக்கு போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் கடந்த வாரம் சென்னை மெரினா கடற்கரை அருகே காமராஜர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோட்டை நோக்கி பேரணி செல்வதாக அவர்கள் அறிவித்தனர். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாரிமுனை பகுதியில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அங்கு போராட்டம் நடத்த குவிந்த தூய்மை பணியாளர்களை காவலர்கள் கைது செய்தனர். கைது நடவடிக்கையை கண்டித்து சிலர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து தலைமைச் செயலகம் செல்லும் சாலையில் காவலர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது.